இன்றைக்கி 2 பெண் பிள்ளைக்கு நம்ம கருத்தடை பண்ணோம். அது இந்த வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒன்று வந்து புது மண்டபம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண பிள்ளையும் உள்ளதாக இருந்துச்சு. இப்போ மாஸ்க் போட்டிருக்க பிள்ளை வந்து கொஞ்சம் கடிப்பாக, அவள் வந்து நிலக்கோட்டை. இவளுக்கு வந்து கீமோதெரப்பிக்காக கூப்பிட்டுருந்தோம். இது வந்து பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இன்னொரு பிள்ளை வந்து செல்ட்டில் உள்ளது தான். இது வந்து நான் ரெஸ்கியூ பண்ணது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பைபாஸில் வரும்போது அங்கே சைடில் யாரோ குட்டியை வந்து பைபாஸில் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ என் கண்ணில் பட்டதை தூக்கிட்டு வந்து செல்ட்டில் வச்சுருந்தேன். அவள் வளர்ந்துட்டா, இதுக்கு மேலே விட்டோம்னா அவள் குட்டி போட்டுருவா. ஸோ அவளுக்கு கருத்தடை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம செல்ட்டில் உள்ள பிள்ளைக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அனஸ்தீசியா கொடுத்து அவளுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பித்தாங்க. இது என் வண்டிக்கு பின்னாடி உள்ள வசனங்க. என் நாட்டில் ஒரு தெருநாய்க்கு உணவில்லை என்றில் இங்கே மதமெல்லாம் பொய்யான மதம்னு. நான் கடவுள் வெறுப்பாளன்னு சொல்ல மாட்டேன். பட் மதம் சார்ந்த கடவுளுக்காக செலவு பண்ணுறதை விட நன்றியுள்ள உயிருள்ள உயிருக்கு செலவு பண்ணுறது நல்லதுங்க. அது நாயாகவும் இருக்கலாம், மனுஷனாகவும் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். வெட்டியாக எதுக்கு மதத்துக்காக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்லி அவளை வந்து தூக்கிட்டு போய் உள்ளே படுக்க வச்சார். சர்ஜரி பண்ணியாச்சு. சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் காது கட் பண்ணணும், கர்ப்பப்பை எடுக்கணும், ஓவரி அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அது வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாலும் இங்கே நிறையா பிரச்சனைகள் வராது. ஸோ அதுவுமே எடுத்துருவோம். ஏன்டா செல்டர் உள்ள பிள்ளைக்கு ஏன்டா காது கட் பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை செல்டர்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னா கூட அவள் வந்து ப்ராப்பராக அந்த ஒரு கட்டளை பண்ணிக்கான்னு தெரியணும். இது நிலக்கோட்டைங்க, செல்டரில் கடிப்பாக இங்கே அமைதியாக இருக்கா. ஸோ இவளுக்கு வந்து டிவிடி பெண்ணுறுப்பு கேன்சர் இருந்துச்சு. 8வது மாதம் வந்தால், 8வது மாதம் கடைசியில் வந்தால். ஸோ இவளுக்கு ஒரு 3 டோஸ் கீமோதெரப்பி போட்டாங்க. ஸோ கீமோதெரப்பி உடம்பை கொஞ்சம் உரிக்கிறோம். அது போக அங்கேருந்து ஒரு 15 நாள் நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து இன்றைக்கி கருத்தடைக்கு வந்தாள். ஸோ நல்லபடியாக கருத்தடை முடிஞ்சிச்சு. இவளுக்கும் பெல்ட்டு காது கட் பண்ணியாச்சு. ஓவரி அண்டு கர்ப்பப்பை 2மே எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே பெல்ட்டெல்லாம் அவர் மாட்டி விட்டார். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி வந்திருந்தான். காலைல கொண்டு வந்துட்டு திரும்பி நைட் முடிச்சுட்டு கொண்டு போகிறதுக்கும். ஸோ ப்ராப்பராக செல்டரில் போய் இறக்கியாச்சு. இன்றைக்கி தான் முதல் நாள். இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக சாப்பிட வாய்ப்பு இருக்குது, அனஸ்தீசியாவுடைய எஃபெக்ட்டு. ஸோ இனிமேல் 2-3 நாள் நார்மலாக இருவாங்க. ஒரு 1 வீக் நம்ம செல்டரில் வச்சுட்டு நிலக்கோட்டையை மட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ளஸ் செல்டர்லேயே இருக்க வரைக்கும். ஏன்னா அவளை விடவும் முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஏன்னா எனக்கு ப்ராப்பரான இன்ஃபார்மரே நான் தானே. ஸோ நான் எப்படி அங்கே விட்டுட்டு ஏதாவது ஒன்று கவனிக்க முடியாமல் போச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மந்த் 2 தான் பண்ணியிருக்கோம். பூனை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போங்க. கடத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்டரில் தான் பண்ணிகிட்ருக்கோம், வெளியெல்லாம் பண்ணலை. வெளியே பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி.